இந்த சம் பாருங்கள், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள் சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபைன்னு கொடுத்து 679 + 458 the whole square minus 679 minus 458 the whole square divided by 679 into 458ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம 2 பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா a² + b² + 2ab. ஓகேவா? இதே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா a² + b² - 2ab. ஓகேவா? இப்போ 2 ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது a, இது b. ஓகேவா? அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன a² 679² + 458² + 2 × a என்ன 679 × 458 minus 458 போட்டு மைனஸ் ஆஃப் திரும்ப 679² திரும்ப a - b, இது a - b அப்ளை பண்ணுறேன். a, இது b, a² அப்புறம் b² என்ன 458². இங்கே மைனஸ் வரும் நடுவில். ஓகேவா? இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குல்ல, இங்கேயும் மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் போடுறோம். 2 × 679 × 458 divided by 679 × 458. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 679² + 458² + 2 × 679 × 458. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். -679². இங்கேயும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 458². இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த இடத்துல. ப்ளஸ் 2 × 679 × 458ன்னு வரும். கிளியரா? இப்போ இந்த ப்ளஸ் 670² இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 458²க்கு இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ இது பாருங்கள், இது ஒரு 2, இது ஒரு 2, இப்போ மொத்தம் 4. ஓகேவா? 4 மேலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4 × 679 458 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 679 458 இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.